Hey guys, welcome to the new video. आप कैसे हैं? ஹேகிட்ரே எல்லாம் உன்னாரு ஹாய் சுகமானோ நல்லா இருக்கீங்களா கைஸ்? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே எல்லாம் சொன்னதுக்கு காரணம் ஏன்னா many of you guys have requested and asked to me in post in new languages, so at least I will try to add subtitles in English, so at least you guys can go refer my videos. Yeah. Watch. Back. Go. Stop. Down. Down. Back. 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 நானும் நல்லா இருக்கேன், ஹிட்லரும் நல்லா இருக்கான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாக்ஸ் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் மெயின்லி எஸ்பெஷலி ராட்வெய்லர்ஸ். ஏன் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு கழி ஊற்றிட்டு இருந்தீங்க. அதாவது இவனுக்கு டாக் வளர்த்த தெரியல. ராட்வெய்லர் பற்றி தெரிஞ்சவங்க ஓகே நல்லா அக்செப்ட் பண்ணாங்க. ராட்வெய்லர் இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் பண்ணணுன்னு தெரிஞ்சது அவங்களுக்கு. ஓகே ஃபைன். ஒரு சிலவங்க வந்துட்டு டாக்ஸை வளர்த்தாதவங்களையும் டாக்ஸை பார்க்காதவங்களும் வந்துட்டு எனக்கு ட்ரெயின் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்படி சொன்னாங்க என்னோடய மற்ற வீடியோஸ் பார்த்துட்டு வந்து கமெண்ட் போட்டிருக்கலாம். ஏன்னா அதில் நான் எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், அவள் எவ்வளோ ஒபீடியன்ட்டு, கூப்பிட்டா வருவான், நிற்பான், குதிப்பான், எல்லாமே பண்ணுவான். கூண்டுக்குள்ளே போக சொன்னால் கூட போயிடுவான். அந்தளவுக்கு ஒபீடியன்ட்டான டாக். சப்போர்ட் அதிகமாக வந்தது. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ கைஸ். அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டாக்ஸ்னாலே நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொடெக்டர்ஸ், லோயல் கம்பெனியன்ஸ். இதில் வந்துட்டு பல டைப்ஸ் இருக்குது. எதாவதுன்னா பெரிய ஒர்க்கிங் டாக்ஸில் இருந்து சின்ன டாய் ப்ரீட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் யூனிக் குவாலிட்டிஸ் இருக்குது. பட் இதில் வந்துட்டு நாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ராட்வெய்லர். நான் மற்ற ப்ரீட்ஸ் பற்றி சொல்லிவிட்டு நம்ம ராட்வெய்லர்ஸ் எப்படிப்பட்ட ப்ரீடுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். Say hi for your subscribers. டாக்ஸ் எல்லாருமே நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரீட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு 4-5 வெரைட்டி தான் மெயினாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதாவது ஒர்க்கிங் டாக்ஸ், ஹர்டிங் டாக்ஸ், ஹவுண்ட் டாக்ஸ், டாய் ப்ரீட்ஸ், அப்புறம் ஹண்டிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒர்க்கிங் டாக்ஸ் என்னென்னா இதில் வந்துட்டு மெயினாக அந்த ராட்வெய்லர், பார்டர் கூலி, அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா இந்த ஆடை வந்துட்டு மற்ற விலங்குக்கிட்ட இந்த ஆட்டு மந்தையை காப்பாற்றுறதுக்கும், இவங்க கலைஞ்சு போகாமல் பார்த்துக்கிறதுக்கும், இவங்களை கொண்டு போய் வீட்டில் சேர்க்குறதுக்குமாக யூஸ் பண்ணிகிட்டு வந்தாங்க. இது அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்டர் கூலி டாக்ஸ் தான். தென் வந்துட்டு ஹார்ன் ஸ்பிரிட் இருக்குது. ஹார்ன் டாக்ஸ்னால் அவங்க வந்துட்டு அதிகபட்சமாக ஸ்மெல் வச்சு தான் அவங்க இது பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்மெல் சென்ஸ் வந்துட்டு மற்ற டாக்ஸ் விட இந்த ஹார்ன் டாக்ஸுக்கு அதிகமாக இருக்கும். இதில் அதிகமாக பிளட் ஹார்ண்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வெரைட்டி ஆஃப் டாக். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், பிளட் ஹார்ட். அப்புறம் பீக்கிள், அப்புறம் இந்த டேஷ் ஹாண்ட், இதுக்கெல்லாம் ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும். தென் வெரைட்டி வந்துட்டு டாய் ப்ரீட்ஸ்னால் இந்த பொமேரியன், அப்புறம் இந்த பக்கு, இதெல்லாமே டாய் ப்ரீட்ஸ். இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அழகுக்காக வீட்டில் வச்சுக்கலாம். யாராச்சும் இருந்தால் ஏதோ 1-2 தடவை குறைக்கும். மற்றபடி வேறு அதுக்கு எந்த ஒரு குவாலிட்டிஸும் கிடையாது. பட் ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு பெட்டாக நீங்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்குறதா இருந்தால் இந்த குழந்தைங்களுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி வச்சு வளர்த்தலாம். தென் அடுத்து வரதான் இந்த ஹண்டிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டாக்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படின்னா இந்த லேபு, கோல்டன் ரிட்ரைவர், இதுலேயும் வந்துட்டு ராட் வரும். இது அவங்களாம் வந்துட்டு நல்ல பெல்ஜியம் ஆல்னஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக ட்ரெயின் பண்ணலாம். எவ்வளோ வேணாலும் ட்ரெயின் பண்ணி ஹண்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. தென் நம்மளோட தமிழ்நாட்டிலே வந்துட்டு ஹண்டிங்காக பேர் போன இந்த சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கன்னி ப்ரீட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே ஹண்டிங் டாக்ஸில் வரும். இப்போ நம்ம ராட்வெய்லரை பற்றி பார்ப்போம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த டாக் என்ன டாகு, இது வந்துட்டு நம்ம கூட ட்ரெயின் ஆகுமா, குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வைக்கலாமா, நம்ம வாங்கலாமா, வளர்த்தலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான வீடியோ. ராட்வெய்லர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே ஃபைன். இது தெரியாதவங்களுக்காக நான் ராட்வெய்லர் பற்றி என்னென்னு சொல்ல போகிறேன். ஸோ ராட்வெய்லர் வந்துட்டு இது என்கிட்ட இருக்கிறது ஜெர்மனி பிரீட் ராட்வெய்லர். இதில் வந்துட்டு வேறு சர்பியன் பிரீடுன்னு இருக்குது. அதுதான் ஷோக்காக அதிகமாக கொண்டு போவாங்க. நம்மளோட ராட்வெய்லர் பற்றி பார்ப்போம். இதை வந்துட்டு ஜெர்மனியில் ரோமன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து இப்போ ஜெர்மனியில் வந்துட்டு இந்த இன்னொரு பேர் என்னென்னா பச்சர்ஸ் காட். லைக் இந்த கசாப்பு கடைக்காரங்க இருக்காங்களே, ஸோ அவங்க வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு கறியெல்லாம் விட்டுட்டு அதில் கிடைக்கிற காசை வந்துட்டு இதோட கழுத்தில் கட்டி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா தெஃப்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது சேவ் பண்ணுறதுக்காக இதோட கழுத்தில் கட்டி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க.
இதோட கழுத்தில் ஓனர் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் யாரும் இந்த டாகை வேறு ஒரு டாகை தொட முடியாது. அந்தளவுக்கு இது ரொம்ப டெரரான டாக். தென் இது வந்துட்டு வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டிங் டாக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ராட்வெய்லரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், இன்டெலிஜென்ஸ், அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற லாயல்ட்டி, இது எல்லாமே ஒரு அல்டிமேட் ப்ரொடெக்டர்னு சொல்லலாம். இவங்க வந்துட்டு லார்ஜ் ப்ரீட் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ டாய் ப்ரீட்ஸ் அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த லார்ஜ் ப்ரீடு, ஸ்மால் ப்ரீடுன்னு சொல்லிட்டு வெயிட் கேட்டகரியில் பிரிப்பாங்க. இது வந்துட்டு லார்ஜ் ப்ரீட் கேட்டகரியில் வரும். ஒரு 35, 40 to ஒரு 60 kgs வரைக்கும் வரும் இந்த ப்ரீட் எல்லாமே. இந்த ப்ரீடோட பிளட்லேயே கார்டிங் இன்ஸ்டன்ட் நேச்சுரலாகவே இருக்குது. அதுக்கு நம்ம செப்பரேட்டாக ட்ரைனிங் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு சில டாக்ஸுகளில் வந்துட்டு வீட்டுக்கு வந்தால் குறைக்காமல் இருக்கும், யார் புதுசாக ஆள் வந்தாலும் அமைதியாக கிடக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிடையாது. இது யாராக இருந்தாலுமே குறைக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் வேறு யார் புதுசாக வந்தாலும் இல்லை காக்காவோ அணிலோ எது வீட்டுக்கு வந்தாலுமே வரவே விடாது. ஏன்னா அந்தளவுக்கு இருக்கிற இடத்த அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். அது டெரிட்டோரி டாகுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இது கூட இருந்து விளையாடிட்டுருக்குறோம், நம்ம கூட விளையாடிட்டு நல்லா குழந்த மாதிரி விளையாடிட்டுருக்கோம். சடனாக வந்துட்டு யாரோ கேட்டு திறக்கிறாங்க இல்லை ஏதோ ஒன்று உள்ளே வருதுன்னா உடனே டெரராக மாறிடும். டெரராக மாதிரி ஓடி போய் அது முன்னாடி நின்றோம். இதுக்கு பயங்கிறது துளியே கிடையாது. கான்ஃபிடென்ட் ஏகப்பட்டது இருக்குது. இவங்க வந்துட்டு டெரிட்டோரியல் நேச்சர், வீடை வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ், ஓனர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓனருக்கு ஏதாச்சுன்னா உயிரை கொடுத்து முன்னாடி வந்து நின்றுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடந்தது தான். தென் வந்துட்டு சைலண்ட் பட் டெட்லி. ஏன் அப்படின்னா இவங்க தேவையில்லாமல் குறைக்கவே மாட்டாங்க. டேஞ்சரை சென்ஸ் பண்ணால் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. சவுண்டை மூமெண்ட்டை கேட்டால் உடனே அலர்ட் ஆகிடுவாங்க. அலர்ட் ஆகுவாங்க. எப்படி ஆகுவாங்கன்னா பாடி ஸ்டிஃப் ஆயிரும், டெய்ல் ஷேக் பண்ண மாட்டாங்க, காது வந்து ஃப்ரண்ட் வந்துடும், சைடு பேக்கில் இருக்கும், உடனே ஃப்ரண்ட்டு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு இப்போ ஆளோ இல்லை மிருகமோ அப்படின்னா உடனே ஒரு லோவாக ஒரு க்ரால், அதாவது உருமுவாங்க. உருமி அந்த கிரியேச்சரோ ஏதோ அதோட மூமெண்ட் எப்படின்னு பார்ப்பாங்க. அதோட மூமெண்ட் பார்த்து தான் அட்டாக் பண்ணும். இது எடுத்த உடனே போய் சடனாக போய் கடிக்காது. இது ஒரு வார்னிங் கொடுத்து அனலைஸ் பண்ணும். அது என்ன த்ரெட், அது எப்படி நம்ம அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அது செக் பண்ணிவிட்டு தான் இது ரிவர்ட் பண்ணும், அதாவது திருப்பி அட்டாக் பண்ணுறது. தென் இவங்களோட பைட் ஃபோர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. நார்மலாக இருக்கிற டாக்ஸை விட ரொம்ப ஜாஸ்தி. லைக் வந்துட்டு பிட்புல் வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் டாக்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 250 PSI தான் இருக்குது. பட் இதுக்கு வந்துட்டு 328 PSI இருக்குது. PSIன்னா per square inch-ஆ? ஆமாம், per square inch. இவங்களோட பைட் ஃபோர்ஸ் வந்து இவங்க பிடிச்சி கடிக்கணும்னு நினச்சி கடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க விடவே மாட்டாங்க. என்னதான் பண்ணாலும் இவங்க விடவே மாட்டாங்க. போக போக இறுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது, இவங்க கையோ காலை பிடிச்சிட்டாங்கன்னா போன்ஸ் கிராக் ஆகி உடையிற வரைக்கும் விட மாட்டாங்க. அந்தளவுக்கு டெட்லியான டாக். அப்புறம் இந்த டாகை ப்ராப்பராக ட்ரை பண்ணலன்னா ஓனரே கடிக்கும். நீங்கள் நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராட்வெய்லர் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு ராட்வெய்லர் ஓனரை கடிச்சிருச்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னா வாங்குவாங்க, ஒரு ஆசைக்கு வாங்கி ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் வச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கெட்டி போட்டுருவாங்க. டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கெட்டி போட்டு வளர்த்தக்கூடாது, நம்மளே பார்த்துக்கோங்க. நம்மளை பிடிச்சி ஒரு ரூமில் போட்டால் எவ்வளோ நாள் நமக்கு நல்லா இருக்கும், அதுக்கு ஒரு பைத்தியம் வரும். அதே தான் சேம் டாகுக்கு தான். ஸோ இந்த மாதிரி கெட்டி போட்டு அதிகமாக வளர்த்தக்கூடாது. இடம் இல்லைனா டாகை வாங்காதீங்க. ஓரளவுக்கு இடம் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்குன்னா டாகை வாங்கி வளர்த்தலாம். இல்லைனா எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அதுக்கு உண்டான டாய் ப்ரீடோ சின்ன ப்ரீடோ வாங்கி வளர்த்தலாம். ஃபைன், ஓகே. ஸோ இதை டாக்ஸ் வந்துட்டு இந்த ராட்வெய்லர் ப்ரீடுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும். ஒபீடியன்ஸ் ட்ரைனிங், அதுக்கப்புறம் மெயினாக சோஷியலைசேஷன் ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும். சோஷியல் ட்ரைனிங் என்னென்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் அது குட்டியாக இருக்கும்போது வேறு வெளியாளுங்களோ வர மாதிரி நம்ம அது வந்து அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும் கொஞ்சம் நோட் பண்ணணும். அது வந்தால் அவங்கள கடிக்காத மாதிரியும் இன்னும் பார்த்துக்கணும். வெளியாளுங்கன்னு சொல்கிறது நம்ம ரெகுலராக நம்மளை பார்க்க வரவங்க தான், வேறு மற்றவங்க கிடையாது. ஓகேவா? தென் வந்துட்டு இதுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த சோஷியலைஸுக்காக நான் வாங்கினேன்னா நான் மட்டும் ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அது என்ன மட்டும் தான் ஓனர் அக்செப்ட் பண்ணிக்கும். என்னோடய அப்பாவோ அம்மாவோ வேறு யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால் ஃபுட்டு கொடுக்கும்போது விளையாடும் போது எல்லாருக்கூடயும் ஒரே மாதிரி, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லாருக்கூடயும் ஒரே மாதிரியாக பழகிற மாதிரி அதை பார்த்துக்கணும். இவங்களுக்கு 2 முகம் இருக்குது. அண்ணியை நம்பிய மாதிரி குழந்தை கூட நல்லா குழந்த மாதிரி விளையாடுவாங்க. லைக் ஒரு வைரலாச்சு டோரா, பாப்பன் தின்னா கை கொட்டு, மீமி தின்னா கை கொட்டுன்னு, அதே மாதிரி கூட. அப்புறம் ராட்வெய்லர் வந்துட்டு அதுக்கு எப்போ ரியாக்ட் ஆகும்னா ஓனருக்கு டேஞ்சர்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அது அட்டாக் பண்ணும். தென் ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லைனா நம்ம சாப்பாடு வைக்க போகும்போதோ இல்லை சாப்பாடை வச்சு பிளேட் எடுக்கும் போதோ நம்மளை அட்டாக் பண்ணும். இதுதான். அப்புறம் இதுக்கு ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ராட்வெய்லருக்கு மட்டும் கிடையாது. ஒரு டாக் நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா அது ஒரு 10 years கமிட்மெண்ட், மினிமம் ஒரு 10 to 15, 12 years கமிட்மெண்ட்.
ஸோ அதை வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் பார்த்துக்க முடியும், ஃபீட் பண்ண முடியும், அதுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா உங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் டாக்ஸ் வாங்கி வளர்த்துங்க. ஏன்னா நிறைய பேர் டாக் வாங்கி வளர்த்துட்டு ஒரு 6 months 1 year அதோட கிரேஸ் முடிஞ்சோன்னே கொண்டு போய் வெளியில் விட்டுறாங்க. அது ரொம்ப பாவம். அப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ உங்களால் டாக்ஸ் வாங்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கி வளர்த்தலாம். தென் அதுக்குண்டான ட்ரைனிங் கொடுக்கணும். அப்புறம் ஒர்க் அவுட் ட்ரைனிங் மட்டும் கிடையாது, ஒர்க் அவுட் கொடுக்கணும். டாக் வாங்கிட்டு ட்ரைனிங் சிட்டு ஸ்டாண்டு ஸ்டே பார்க்கு இதெல்லாம் மட்டும் சொல்லி கொடுத்தா பார்த்தாது. அதுக்குன்னா ஒர்க் அவுட். ஏன்னா ஒரு சில டாக்ஸில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. நம்ம வந்த உடனே நம்ம மேலே ஏறி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருக்கூடயும் அதே தான் அவங்க பண்ணுவாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜிக்கெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ட்ரைனிங் டெய்லி ஒரு 15 minutes நீங்கள் கொஞ்சம் அது கூட வாக் போயிட்டோ இல்லை அதை வந்துட்டு என்கேஜ் பண்ணி வச்சுருந்தீங்க உடனே டயர்ட் ஆகிடுவாங்க. இந்த ராட்வீலர்ஸ் வந்துட்டு ஒரு 15 minutes 20 minutes டயர்ட் ஆகிடுவாங்க. ராட்வீலர்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா ப்ரீட்ஸும். அவங்க அதுக்கு மேலே அவங்களால ஃபோக்கஸாக இருக்க முடியாது நம்ம என்ன கமெண்ட் சொன்னாலுமே. ஸோ அந்த 15 minutes அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் ஒர்க் அவுட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஓகே ஃபைன் சூப்பராக இருப்பாங்க. தென் ஒரு விஷயம், என்னோடய டாக் ப்ரீட் வந்துட்டு ராட்வீலர், அவன் பேர் ஹிட்லர். அதேமாதிரி உங்ககிட்ட என்ன ப்ரீட் இருக்குது, அதோட பேர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் அதே நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமே. அண்ட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுன்னாலோ இல்லை கேட்கணுன்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஹிட்லர் இங்கே வா, ஸ்டே, சிட், பேக், 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 உள்ள போ. இது பேர் கிரேட் ட்ரைனிங். ஏன் இது கொடுத்தனா, எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னா நான் இவன் வந்து கேட்டில் போய் நின்றுப்பான். அப்போ இவனை பிடிச்சி நான் இழுக்க முடியாது, ஏன்னா ஸ்ட்ராங். அதனால இந்த கமெண்ட் நான் சொல்லி கொடுத்து அவன் உள்ளே போக வச்சிருக்கேன். See you guys on next video. Thanks and bye bye.